இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். ஹாய் மைனி. ஹாய் தீபி, காலேஜ்ல எப்படி போகுது? காலேஜ் எங்கேயும் போலே, அது அங்கேயே தான் இருக்கு. நான் தான் போயிட்டு வரேன். ஜோக்கு தெரியுது, மொக்க ஜோக் அடிக்கிறது உங்க குடும்ப வியாதின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் மைனி, அண்ணனும் மொக்க ஜோக் அடிப்பாரா? எது அடிப்பாராவா? நீ வேற கொலையா கொல்லுவாரு. மைனி அண்ணன் அடிச்சதுலயே மொக்க ஜோக் ஏதாவது சொல்லுங்களேன். ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. இரு, நான் ஏதாவது யோசிச்சு சொல்றேன். அமெரிக்கால நியூயார்க்ல இருக்கிற எல்லா பணக்காரவங்களும் ஏன் வாட்ச் கட்டிட்டு போறாங்கன்னு சொல்லு. டைம் பார்க்க கரெக்டா? இதுவே கொஞ்சம் மொக்கதான். ஆனா உங்க அண்ணா ஒண்ணு சொன்னாரு பாரு. ஏன் கட்டலனா கீழே விழுந்துருல? ஐயோ 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 ஐயோ. சரி நான் ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லித்தால. என்ன பண்றது, இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டேன். வேணா விடவா போறீங்க? கேளுங்க. ஒருத்தன் தட்டு வாங்கறதுக்காக பாத்திர கடைக்கு போனானா. அவன் கேட்ட தட்டு தவிர அந்த பாத்திர கடையில எல்லா தட்டும் இருக்கான். அப்படி அவன் என்ன தட்டு கேட்டிருப்பான்? தங்க தட்டு கேட்டிருப்பான். அதான் இல்ல, அவன் பறக்கும் தட்டு கேட்டானா. தம்பி, சேமியா பாக்கெட்டா இருக்கு? இருக்குண்ணே. சீக்கிரம் 2 பாக்கெட் எடுத்துட்டு வாப்பா. கொஞ்சம் சீக்கிரம்பா. மாமா, அவர் என்ன கேக்குறாரு? ஒண்ணும் இல்ல, நீ வேலைய பாரு. தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் சேமியா பாக்கெட் எடுத்துட்டு வாப்பா, டைம் ஆகுது. மாமா அவரு சேமியா கேக்குறாரு மாமா. இரு, நான் வேணா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஷாலினி, கண்டுக்காத விடு, வேலைய பாரு. சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. ஏப்பா, சேமியா பாக்கெட் கேட்டது காதுல விழுவல? எவ்வளவு நேரமா வெளில நிக்கிறது? ஒண்ணுக்கு 2 பேரா வந்துட்டு வியாபாரத்தை கவனிக்காம திமுறை வேற பண்ணிட்டு இருக்கீங்க. யார மதிக்காம பண்ணிட்டு இருக்கா? நீங்க தான் மரியாதை தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. கடை இங்க இருக்கு, ஏதாச்சும் ஜாமான் வேணும்னா இங்க வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு ரோட்ல நின்னு கத்துனா நான் ஜாமான் எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்கணுமா? கொடுக்கணுமாவா? ஏய், கொடுத்து தாண்டா ஆகணும். நீ கடை தானே வச்சு நடத்துற, நீ ஒன்னும் கவர்மெண்ட் வச்சு நடத்தலையே. அதே தாண்டா நானும் சொல்றேன், கடை தான் வச்சு நடத்துறேன். உனக்கு சேவை செய்யறதுக்கு கவர்மெண்ட் வச்சு நடத்தல. ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்கவங்களுக்குலாம் என்னால ஜாமான் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. ஏய், என்ன வாடா போடன்னு பேசுற? வாயை உடைச்சிருவேன். வாயை உடைச்சிருவியா? ஏங்க, முதல்ல வாய் விட்டது நீங்க தான். நாங்க உங்களை மதிச்சு நடக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க எங்களை மதிச்சு நடக்கணும். அப்படி என்னங்க உங்களுக்கு? கடை வச்சிருக்கிறவங்கள பார்த்தா அவ்வளவு அலட்சியமா இருக்கா? ரோட்ல நின்னு கத்துறீங்க. ஏய் பொம்பளை, காசு கொடுக்கறது நான் சொல்றபடிதான் நீங்க நடந்துக்கணும். ஓ, காசு கொடுத்தா அப்ப என்ன வேணா பண்ணிக்கலாமா? நான் உன்கிட்ட காசு கொடுத்துட்டு உன் செவில்ல 2 அரைஞ்சா சும்மா இருப்பியா? வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசக்கூடாது, சரியா? ஏய், நான் யாருன்னு தெரியாம ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன மிரட்டுறீங்களா? உங்கள மாதிரி டெய்லி 1000 பேரை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெண்ண சேமியா தானே கேட்டீங்க? இருங்க. ஏய், இரு மாமா. இந்தாங்க 90 ரூபாய். புடிங்க. இங்க நிக்கிறீங்களே, அதுதான் கடை. அங்க இருக்கிறது ரோடு. இங்க வந்து நின்னு நீங்க என்ன பொருள் கேட்டாலும் நாங்க எடுத்து தருவோம். ரோட்ல நின்னு கத்துறவங்களுக்கு எல்லாம் ஜாமான் தர முடியாது. இஷ்டம் தான் வாங்குங்க, இல்ல வேற கடையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. காலையில நேரம். மைனி, அண்ணன்ல? உங்க அண்ணனா? அச்சோ, இத்தனை நேரம் உங்க அண்ணனே முந்தானில தான் முடிச்சு வச்சிருந்தேன். இப்பதான் அவுத்துக்கிட்டு போனாரு. ரொம்பத்தா. சரி, நான் காலேஜ் போறேன், பாக்கெட் மணி கொடுங்க. பாக்கெட் மணி? இந்தா 50 ஓவா. பார்த்து பத்திரமா செலவு பண்ணுமா. என்ன வெறும் 50 ரூபாய் கொடுக்குறீங்க? 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாயா? எதுக்கு? ஆமா, எங்க அண்ணன்ட்ட கேட்டா அது 500 ரூபாய் தான் கொடுக்கும். அன்னைக்கு 100 ரூபாய் தானே கொடுத்தாரு. அது கேட்காம கொடுத்தாரு. நான் கேட்டா 500 ரூபாய் குறைஞ்சு கொடுக்க மாட்டாரு எங்க அண்ணன். 500 ரூபாய் கொடுக்குறாரு உங்க நொண்ணே. இரு. சொல்லு உணரமா. மாமா, டிபி பாக்கெட் மணி 500 ரூபாய் கேக்குறா. என்ன 500 ரூபாய் கொடுத்து பழக்கம் பண்ணி வச்சிருக்கியா? யார் சொன்னா? காலேஜ் படிக்கிற புள்ளைக்கு எதுக்கு 500 ரூபாவா? நாளா அவ்வளவு காசு கொடுத்ததே இல்ல. அவள்ட்ட போன் கொடு. கொடுக்குறேன். பேசு. சொல்லுனா. ஏ தீபி, அறிவில்ல உனக்கு? அவகிட்ட போய் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு சொல்ற? அவ அலைய மாட்டா. நான் உனக்கு ஜிபே பண்றேன். வந்துருச்சா பாரு. வந்துருச்சுனா. அவங்க அண்ணிட்ட போனை கொடு. சொல்லு மாமா. ஓனர்மா, நான் புடிச்சு நல்லா திட்டி விட்டேன். நீ பாக்கெட் மணியா வெறும் 10 ரூபாய் மட்டும் கொடு. சரி மாமா, 10 ரூபாய் தானே குடுக்குறோம். இந்தாமா புடி. கொடுத்துட்டேன் மாமா. கொடுத்துட்டியா? அவள ஒழுங்கு மரியாதை பிங்க் பஸ்ல காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லு. அப்பதான் புத்தி வரும். சொல்றேன். மைனி, ஒரு நிமிஷம். அண்ணா, கடைக்கு வரும்போது வலி மருந்து வாங்கிட்டு வாங்கண்ணா. எதுக்கு? தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரிண்ணா, நான் கிளம்புறேன். பாய் அண்ணா. பாய் மைனி. ஓகே, பாய்.
நீ ஓனரமா இப்படி காலேஜ் போயிட்டாளா? போயிட்டா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது. ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். அசால்ட்டா 500 ரூபாய் கேக்குறா. அதான் புடிச்சு நல்லா திட்டி விட்டேன். பாவம் புள்ள என்ன நினைச்சுச்சோ. டேய் மாமா ரீல் அந்த போச்சுடா. நீ உன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தத ஸ்பீக்கர்ல போட்டு நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? எப்படி நான் உன் தங்கச்சியை பார்த்து அலையறனா? வாங்க சீக்கிரம் கடையை தர மாமா, நேரம் ஆகுது பாரு. ஏய் நான் என்ன வேணும்னே லேட் பண்ணேன்? மழையால லேட் ஆயிடுச்சு. சும்மா என்னைய குறை சொல்ல. சரி என்ன கடை மேல் போட்டு பூட்டி இருக்கு? என்ன மாமா சொல்ற? எங்க நகரு? ஆமா மாமா, நம்ம பூட்டுக்கு மேல பூட்டி இருக்கு. யார் பூட்டி இருப்பா? யாராச்சும் நம்ம கிட்ட விளையாடுறாங்களா என்ன? இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நவுரு. மாமா மாமா என்ன பண்ற மாமா? இர்ரி. ஐயோ மாமா பாத்து மாமா. பங்காளி என்ன பண்றீங்க? அறிவு இருக்கா? யாராச்சும் பூட்டின போட்டு உடைப்பாங்களா? என்கிட்ட கிட்ட நான் சாவி தந்துருக்க போறேன். ஐயோ மாமா என்ன கால் போட்டுருவான்? என்னன்னு கேளுண்டா? வேணாம் மாமா. பங்காளி நீங்க என்ன லூசா? ஒரு குடும்பஸ்த நீங்க கோவப்படலாமா? அதுவும் நம்ம குமரேசன் கிட்ட. நம்ம குமரேசன் என்ன ஊக்கு நினைச்சுட்டீங்களா? நம்ம குமரேசன் கிட்ட எப்பவுமே இந்த சைஸ்ல ஒரு கத்தி இருக்கும். இந்த கத்தி எடுத்து கோவத்துல பொசுக்குன்னு. ஐயோ மாமா மாமா கத்தி மேல பட்டுச்சா மாமா? உனக்கு ஒண்ணும் இல்ல. டேய் பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா தான்டா போவே. நாங்க எந்த ஜென்மத்துல உனக்கு என்னடா பாவம் பண்ணோம்? இப்படி எங்க நிம்மதியை கெடுத்து ஒழியற. ஷாலினி கொஞ்சம் பொறுமையா நான் பேசிக்கிறேன். இல்ல ஐயோ அக்கான்னு சொன்னேன். நான் கத்தி எடுத்து குத்த வரல. ஒருவேளை கோவத்துல எடுத்து குத்திட்டா என்ன ஆகுன்னு எச்சரிக்கை பண்ணேன். நீ ஊன்னு சொன்னா இவனுக்கு ஒரே சொல்லிடுறான். வேண்டாம் குமரேசா, உன்ட்ட எத்தனை டைம் சொல்றது வன்முறை வேண்டாம் வேண்டான்னு? வன்முறைங்கிறது ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கிற கத்தி மாதிரி. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. கடைக்காரனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமா? யார கேட்டு என் கடைக்கு மேல் போட்டு போட்டுன? மாமா இந்த நாய்கிட்டே என்ன மாமா பேச்சு? உன்னை கத்தியால குத்த வந்தானு முதல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா மாமா? ஐயோ அக்கா, நான் கத்தியால குத்த வரல. குத்துனா என்ன ஆகும் தான் சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்தாலும் எழுத மாட்டாங்க. அப்படி ஒரு வேலை எழுதுனா உங்க புருஷனும் தான் குமரேசன் மேல கள்ளத்தூக்கி போட்டு கொல்ல பார்த்தாரு. அதுக்கு குமரேசன் பொண்டாட்டி உங்க புருஷன் மேல கேஸ் கொடுத்தா ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க மகளி, ஏத்துப்பீங்களா? நீ வாய மூடுடா. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன செருப்பு பிஞ்சிரும், ஜாக்கிரதை. ஏய் ஷாலினி கடைக்காரரே என்ன இதெல்லாம்? நீங்க ஒழுங்கா வாடகை கொடுத்துருந்தா அக்கா என்ன பேச போறாங்க? சொல்லுங்க. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிக்கிட்டு என்னை கேட்டவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே 5ஆம் தேதி வாடகையை தம்பிகிட்ட கொடுத்துரு. அந்த தம்பி காலையில என் வீட்டுக்கு வந்து இந்த மாசம் வாடகையை கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பாக்குறீங்க? தேதி 5 ஆச்சு, வாடகை என்னாச்சு? அண்ணாச்சி உன்கிட்ட கடைக்கு வாடகை வாங்கி தான் கொடுக்க சொன்னாரு, புடிங்கி கொடுக்க சொல்ல. வாடகை கொடுக்க ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா கடைக்கு மேல் புட்டு புட்டுவியா? ஐயோ கடைக்காரரே, நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவன்லாம் கிடையாது. ஒரு நாள் வாடகை கொடுக்க லேட் ஆச்சுன்னா யாராச்சும் மேல் புட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. 3 மாசத்துல அண்ணாச்சி பகுதி காசு கொடுக்க சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? பகடியே 3 மாசத்துல கொடுக்க வழிய பாரு. ஞாபகம் இல்ல, மறந்துருச்சுல. அந்த ஞாபகப்படுத்து தான் அந்த மேல் புட்டுறாமலாம். அண்ணாச்சி கொடுத்த 3 மாசம் டைம் அடுத்த மாசத்தோட முடிஞ்சு போச்சு. மொத்தம் 20 லட்ச ரூபால 8 லட்ச ரூபா போக பாக்கி 12 லட்ச ரூபா. அடுத்த மாசம் என்ன வைங்க பங்காளி? இல்லைன்னா குமரேசா சொல்லுண்ணா. இவன் 8 லட்ச ரூபா கொடுக்கலன்னு ஏன் அடுத்த மாசம் வன்முறையில் ஈடுபட்டுக்கலாம். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. டேய் அல்லக்கை, மடக்கி உள்ளவை ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? 1 மாசம் டைம் இருக்குதுல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு பங்காளி வெட்டி பேச்சு? வாடகை எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். ஷாலினி போன் எடு. அண்ணாச்சிக்கே வாடகை அமிச்சாச்சு. இருந்தாலும் வீம்பு பங்காளி உங்களுக்கு. என்னானாலும் என் கையில வாடகை காசு கொடுக்க மாட்டீங்கல்ல? பாக்குறேன் எவ்வளவு நாளைக்குன்னு. இந்தாங்க சாவி, பூட்டு தொடங்க. ஓ சாரி, பூட்டு என்னோடதுல நானே திறந்துக்கிறேன். குமரேசா வர பங்காளி, வரங்கா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ பக்கத்துல வந்துட்டாங்க, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிப்பா. ப்ரோ, இந்த ரின் லிக்விட் இருக்கா? இருக்குங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பையன் லோட் எடுத்து வந்துட்டு இருக்கான். இதோ இவங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ரொம்ப லேட் ஆகுமா? ரொம்ப லேட் எல்லாம் ஆகாது. இதோ பக்கத்துல வந்துட்டான். இருங்க, நான் வேணா போன் அடிச்சு கேக்குறேன். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா பக்கத்து கடையில கூட போய் வாங்கிக்கோங்க. அங்க இல்லைன்னா இங்க வந்துருங்க. சரி வரட்டும், வெயிட் பண்றேன். டேய் குரு, எங்கடா இருக்க? அக்கா அந்த பக்கத்துல வந்துட்டேன்க்கா. சரி சீக்கிரமா, 2 பேர் நிக்கிறாங்க. சரிக்கா. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல சீக்கிரம் வர சொல்லுங்க, அது போதும். Hi, my name is Ashik. What is your name? My name is Sanjana Sri. I am studying 10th standard in Ramsey Basic School. I am studying 10th standard in government school. ஏய் வா இங்க.
ஏண்டா அறிவில்லை உனக்கு? இப்படிதான் ரோட்ல யாரை பார்த்தாலும் பேசிட்டு இருப்பியா? அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட பேச்சு என்ன வேண்டியிருக்கு? உனக்கு டேடி என்ன சொல்லியிருக்க? இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் பேட் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கனா இல்லையா? சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க? குழந்தைகிட்ட போய் இப்படியா மடத்தனமா பேசுவீங்க? யோ, யாரை பார்த்து லூஸ்ன்ற? அச்சி வாயெல்லாம் வச்சிருவேன். என்ன டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கன்னு பாக்குறியா? யாருங்க சொன்னாங்க நீங்க டீசன்ட்னு? நல்லா ட்ரெஸ் பண்ண மட்டும் டீசன்ட் கிடையாது. உள்ள அழுக்க வச்சுட்டு இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. மரியாதை பேசுமா, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் கடை வச்சு நடத்த முடியாது பாத்துக்க. என்ன செய்வீங்க? இல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். பிஞ்சு குழந்தைங்க அவங்க மனசுல போய் பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னு பிரிச்சு பேசுறீங்க. மடத்தனமா இல்ல? இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை இதுக்கப்புறம் பாக்குற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களையும் தப்பா பார்க்காது. அப்புறம் என்ன 2 பேரும் புள்ள வளர்க்குறது எப்படின்னு கத்து கொடுக்குறீங்களா? அவன் என் பையன், அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லி கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் வாயை மூட்டு இருங்க. உங்க புள்ளைக்கு என்ன சொல்லி தரணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அத உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஒழுங்கா சொல்லி தரலையே. என்ன விட்டா ஓவரா பேசிட்டா போறீங்க? நானா உங்களையா சொன்னேன்? வேற யாரு தானே சொன்னேன்? யாரையோ சொல்ல, என்னையும் சேர்த்து தான் சொன்னீங்க. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதான் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால தான் இந்த மாதிரி மளிகை கடை வச்சிருக்க. நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சதுனால தான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன். டேய், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதால ஒன்றும் நான் மளிகை கடை வச்சிருக்கல. மளிகை கடை எனக்கு பிடிச்ச தொழில், பிடிச்ச வேலை, அதனால தான் நான் வச்சிருக்கேன். நான் MBA படிச்சிருக்கேன். படிப்புக்கும் ஸ்கூலுக்கும் சம்பந்தமே கிடையாது. MBA-வா? நீ உண்மையா சொல்றியா பொய் சொல்ற? யாருக்கு தெரியும்? பொய் சொல்றேனா? பார், குழந்தைங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லனா நாக்க புடுங்குற மாதிரி ஏதாச்சும் கேட்டுருவேன். ஜாக்கிரதை. இதுக்கு தான் இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து பொருள் வாங்கக்கூடாது. ஏன் மரியாதை நானே குறைச்சிட்டேன். மரியாதை குறைஞ்சது நீங்க இங்க வந்தனால இல்ல, நீங்க பேசின பேச்சால தான். நீங்க ஒழுங்கா பேசினீங்கன்னா உங்களுக்கான மரியாதையும் ஒழுங்கா கிடைச்சிருக்கும். இங்க பாரு செல்லம், அப்பா சொல்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. உனக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் தெரியுமா? தெரியும். சயின்டிஸ்ட் அண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு பாரு. இது அவரு பொய்ன்னு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது தெரியுமா இடிக்குது? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு உங்க பையனுக்கு ஈக்குவலா இங்கிலீஷ் பேசுறது தான். அதை உங்களால ஏத்துக்க முடியல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறதும் அவங்க பொருளாதாரத்தை பொறுத்து தான் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாரையுமே மொத்தமா பேடுன்னு சொல்றீங்களே, அது எப்படி சார்? இந்தாங்க நான் 2 லிக்விடு. இவங்களுக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு கொடு. இந்தாங்கக்கா. இந்தாங்கண்ணா. வாங்கிக்கங்க. சட்டையை மட்டும் சுத்தமா வச்சுக்காதீங்க, கொஞ்சம் மனசையும் சுத்தமா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் கொடு. 100 ரூபா கொடுத்துருங்க. என்னப்பா இது, எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்க வியாபாரத்தை இப்படி எடுத்துக்கிட்டீங்களே. நாளை பின்ன அவர் நம்ம கடைக்கு வருவாரா சொல்லுங்க? ஐயோ அக்கா, இனிமே அவர் நம்ம கடைக்கு வரலனா கூட பரவாயில்ல, வேற எங்கேயாச்சும் போய் இப்படி பேசாம இருந்தாலே போதும். அப்புறம் அக்கா, அவங்க பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிக்கும். நல்லா படிக்கணும், சரியா? என்னம்மா கடையில நீ இருக்க? என்னக்கா புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? எப்போ நான் தானே கடையில இருப்பேன். எப்பவுமே இருக்கலாம், ஆனா இப்ப இருக்க கூடாது. அதுவும் இந்த மாசம் இருக்கவே கூடாது. இந்த மாசம் என்ன மாசம்? ஆடி மாசம். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒன்னா சேர்ந்து இருக்க கூடாது. அக்கா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏதோ நான் சொல்ல வேண்டு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். விளக்கு குத்துற நல்லெண்ணெய் குடுமா. இந்தாங்க 60 ரூபா. என்னம்மா இந்தாங்க வரேன். ஏண்டி ஓனரம்மா, அவங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஆடி மாசத்துக்கு உங்க வீட்ல இருந்து யாரும் கூப்பிடல? அதெல்லாம் கூப்பிட்டாங்க, நான் அந்த வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். யாரை கேட்டு வர முடியாதுன்னு சொன்னேன்? இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் மதிச்சு நடக்கணும், அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. சும்மா லூசு மாதிரி பேசாத மாமா. நான் உன் கூட இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு உன்னை யார் பாத்துப்பா? இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஏண்டி ஓனரம்மா, நீ என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கியா? ஏன் நீ என் மேல பாசம் வச்சிருக்கல? நான் உன் மேல பாசம் வச்சிருக்கிறத விட நீ என் மேல அதிகமாவே வச்சிருக்க. சும்மா சென்டிமெண்டா பேசாம போய் வேலைய பாரு மாமா, போ. மச்சான். ஏய் யாரா நீ? டேய் என்ன பத்தி யாருன்னு கேட்ட? விக்கிடா. டேய் மச்சான், விக்கி. என்னடா இது மாறு வேஷம்? வேலை இல்லைன்னு சொல்லி இந்த வேலையில இறங்கிட்டியா என்ன? டேய் இது வேலை இல்ல, கடவுளுக்கு நம்ம செய்யற சேவை. இல்ல புரியல மச்சான். முத்துமாரியம்மன் கோயில்ல ஆடி திருவிழாடா, அதான் கோயில் வேலை பாக்குறதுக்காக ஆபீஸ் லீவ் போட்டேன். ஏண்டா இப்படி கோயில் வேலைக்காக ஆபீஸ் லீவ் போடுறியே? அடுத்த மாசம் சம்பளம் அந்த சாமியை வந்து போட போதே. மாமா வாய் மூடு மாமா, சாமியை போய் கலாய்க்கிற? ஏய் நான் சாமியை கலாய்க்கலடி, இந்த தற்கொலையை தான் கலாய்ச்சேன். மச்சான். ஏய் இப்போ எதுடா கத்துற? எதுக்கு வந்தேன்னு சொல்றா? கோயில் திருவிழாக்கு நன்கொடை கொடு. நன்கொடை தானே? இந்தா புடி 100 ரூபாய். டேய் என்னடா 100 ரூபாய் தர? கடைக்காரங்களுக்கெல்லாம் மினிமம் டொனேஷனே 500 ரூபாய். 500 ரூபாவா?
அந்த 500 ரூபாய்க்கு என்னென்னலாம் தருவீங்க? வெத்தலை பாக்கு, பூ, பழம், ஒரு முடி தேங்காய், புது சில்வர் தட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு மஞ்சள் பையில போட்டு தருவோம். ஏய் இதெல்லாம் கூட்டினா ஒரு 50 ரூபா கூட வரலையடா. நான் ஏன் உனக்கு 500 ரூபா தரணும்? மச்சான், அது மட்டும் இல்லாம அம்மனோட ஆசீர்வாதமும் கிடைக்குதுல்ல. இவ்ளோ காஸ்ட்லியான ஆசீர்வாதம் எனக்கு தேவையே இல்ல. இந்த 100 ரூபாயை நீ டொனேஷன்ல எழுதாம உண்டியல்ல போடு. அந்த சாமி அந்த காசுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தருதோ அது எனக்கு போதும். டேய் நீ சரியான கஞ்சன்டா. யாரு? நானா? இருந்துட்டு போறேன். இந்த பாரு, காசு சம்பாதிக்கிறதுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து எழுந்திருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த சாமியை நான் பாத்துக்கிறேன், அந்த சாமி என்ன பாத்துக்கிட்டோம். நீ தேவையில்லாம மைக் செட் போடுறதுக்கும் வெடி வெடிக்கிறதுக்கும் சீரியல் லைட் போடுறதுக்கும் ஆடலும் பாடலும் நடத்துறதுக்குலாம் என்னால காசு தர முடியாது. இடத்த விட்டு காலி பண்ணு போடா. ச்சே, ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு உன் கடைக்கு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஆத்தா என் ஃப்ரெண்டுக்கு நல்ல புத்தியாச்சும் கொடுத்தா. இந்தா விபதிய புடி. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.